வெல்கம் டு வாங்க சுவையா சாப்பிடலாம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பிரெட் சிக்கன் பால் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 250 கிராமில் சிக்கன் எடுத்துருக்கேன். இதை ஃபுல்லாக நம்ம ஷ்ரெட் பண்ணி எடுக்கணும். அதனால ஃபுல்லாக பாயில் பண்ணி எடுக்கலாம், கட் பண்ணிட்டு பாயில் பண்ணலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது வேக வைக்கிறதுக்கு இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் மஞ்சள், ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இது இவ்வளத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 3 விசில் போட்டு இறக்கிடலாம். ஏன்னா இது ஃபுல் ட்ரெஸ்டாக இருக்கிறதுனால உள்ள மீட் எல்லாமே குக் ஆகணும். இப்போ விசில் போட்டு இறக்கிடலாம். இப்போ நம்ம வேக வச்ச சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நான் ஒரு 5 விசில் போட்டேன். ஏன்னா பெரிய பீஸாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வேகலை, அதனால 5 விசில் போட்டு ஆஃப் பண்ணியிருக்கேன். ஆறிடுச்சு. இப்போ இந்த சிக்கனை நம்ம ஷ்ரெட்டட் பண்ணி எடுத்துடலாம். இப்படியும் எடுக்கலாம், நம்ம கையாலையும் எடுக்கலாம். இது ஈஸியாக வந்துடும். நம்ம எந்த ஃபில்லிங்னாலும் சரி, இப்போது ஸ்ப்ரிங் ரோல், இப்போ எந்த டைப் ஆஃப் நம்ம பேட்டிஸ் எது பண்ணாலும் சரி, நம்ம ஷ்ரெட்டட் சிக்கனுக்கு இதை தான் ஃபாலோ பண்ணணும். அப்போ ஈஸியாக இருக்கும். இது மாதிரி இப்போ எல்லாத்தையும் இதை ஷ்ரெட் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ நம்மளுடைய ஷ்ரெட்டட் சிக்கனை பவுலில் ஆட் பண்ணிடலாம். இதை நான் ஷ்ரெட் பண்ணிவிட்டு அகெயின் சிசரால் கட் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப லாங்காக லென்த்தியாக இருந்ததுனால நம்ம எப்படி வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இப்போ கொஞ்சம் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். இது சிங்கிள் கலர் ஆட் பண்ணாலும் ஓகே தான், க்ரீன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் எடுத்திருக்கேன். சால்ட் சிக்கன் நம்ம வேக வைக்கும்போது போட்டிருக்கோம். அதனால் நான் இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் போடுறேன். பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட இது ஃபுல்லும் நல்லா சோக் ஆகிற அளவுக்கு மயோனைஸ் ஆட் பண்ணிக்கணும். ப்ளஸ் நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல இதை மிக்ஸ் பண்ணிட்டு சால்ட் வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ நம்ம பிரெட் ஸ்லைசஸ் ரெடி பண்ணிக்கலாம். இந்த சைடை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டு மிடில் பார்ட் மட்டும்தான் எடுக்கிறோம். இது மாதிரி எல்லா போர்ஷனையும் கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கட் பண்ணி வச்சுருக்க அந்த பிரெட் ஸ்லைஸை இதில் இப்போ தண்ணி வச்சுருக்கேன். இதை லைட்டாக டிப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை ட்ரைன் பண்ணிடணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ஷ்ரெட்டட் சிக்கனில் தேவையான போர்ஷன் எடுத்து இதை இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம பிரெட்டை தண்ணியில் முக்கினதுனால அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஓப்பனாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் அப்படி க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பிரெட் கிராம்ஸ் வச்சுருக்கிறேன். இதில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில் சூடாகிக்கிட்டு இருக்கு. இது இப்போ இன்னொரு பிளேட்டில் மாற்றிடலாம்.
இப்போ இன்னொரு பால் செஞ்சிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பிரெட் சிக்கன் பால்ஸை ஃப்ரை பண்ணிடலாம். திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நம்மளுடைய பிரெட் பால்ஸ் சிக்கன் பால்ஸ் ரெடி ஆயிருச்சு. ரிமூவ் பண்ணிடலாம். இதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, குயிக்கா இது செஞ்சிடலாம் ஈவினிங் ஸ்நாக்கு. நம்ம பேலன்ஸ் இருக்கிறதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பிரெட் மயோனைஸ் சிக்கன் பால் நம்மளோடது இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உள்ளுக்குள்ள நல்லா ஜூஸியாக எம்மியாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னுடைய வீடியோவுக்கு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.